பெய்யுது இல்ல, ஃப்ளட் வருது இல்ல, அப்ப இங்க தண்ணி நிக்குதா? வெளியில போக முடியாத அளவுக்கு தண்ணி எல்லாம் குடிக்கிறதுக்கு நல்லா வருதா? மெட்ரோ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி சுத்தி 2 இது இருக்கு மேடம். ஒன்னு நியரஸ்ட் உங்களுக்கு பிளேஸ்னு பாத்தீங்கன்னா பெரும்பாக்கம் மேடம். ஓகே. இங்க இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3.2 கிலோமீட்டர் வர்க்கிங் நடந்துட்டு இருக்குல்ல இப்ப. ஆமா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸ்கூல் பஸ்ல உள்ள வருதா? எத்தனை ஸ்கூல் பஸ் வருது? நீங்க உள்ள சாய் நகர் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 கம்யூனிட்டி ஆக்சுவலா அது. சோ அதுலயே ஒரு 150 வீடு உங்களுக்கு உள்ள இருக்கும். ஆமா, நிறைய வீடுகள், பசங்க நிறைய விளையாடிட்டு இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா பின்னாடி நிறைய விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கான்கிரீட் ரோடு போட்டுருக்கோம், பார்க் கொடுத்துருக்கோம், பார்க் கொடுத்துருக்கீங்க, கொடுத்துருக்கோம், செக்யூரிட்டி கேமரா கொடுத்துருக்கோம், ஓகே, கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃபுல்லி உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டின்றதால காம்பவுண்டல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடு இருக்கு. இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸே பாத்தீங்கன்னா A பிளாக் C பிளாக் வரைக்கும் D E F வரைக்குமே இருக்கு. 90% வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் மார்க்கெட் வேல்யூல இருந்து. இந்த இடம் வாங்கலாமா? பிரெஃபரபிளா? கிட்ஸ் தானே, உண்மையே சொல்லணும். பல வீடுகள் இங்க கோடான கோடி வீடுகள் இருக்கணும். அதுக்கு நடுவுல ஒரு இடம் வேணும், ஆனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னு தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் தாங்க. இது யாரெல்லாம் இப்படி தேடுறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. சூப்பரான ஒரு சைட். இதை மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 வருத்தப்படுவீங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நிறைய வீடுகளுக்கு மத்தியில ஒரு இடம் கொண்டு வந்திருக்கோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்க கம்பெனி பேர், உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஹரித்ரம் மேடம். ஹரித்தம் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டியம்பாக்கத்துல பிரைட் சிட்டின்ட்டு ஆக்சுவலா நம்ம லேஅவுட் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்டா எங்கன்னா நம்ம ஒட்டியம்பாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டியம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் கார்னை போற வழியில வந்து பாத்தீங்கன்னா 300 to 400 மீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய் நகர்னு இருக்கும். ஸ்ரீ சாய் நகர் நீங்க உள்ள வந்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 பிளாட் போட்டிருக்கோம். எல்லாமே வில்லா பிளாட் தான். இண்டிவிஜுவலா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எப்படி வேணாலும் நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். நீங்க சோ அந்த மாதிரி வந்து ஒரு பக்காவான சூப்பரான நம்ம ஒரு லேண்ட்ல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நம்ம போட்டுறோம். ப்ராப்பர்ட்டி சூப்பரா இருக்குங்க. நானே கேட்கணும்னு நினைச்சேன், எப்படி இத்தனை வீடுகளுக்கு நடுவுல இந்த ஒரு இடத்தை புடிச்சீங்க? லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்கு, ஆனா இந்த இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. வலை போட்டு வீசி எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காட் கிஃப்ட் தான் மேடம் கிடைச்சது. நல்லா இருக்கும். ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க உள்ள சாய் நகர் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 கம்யூனிட்டி ஆக்சுவலா அது. சோ அதுலயே ஒரு 100-150 வீடு உங்களுக்கு உள்ள இருக்கும். ஆமா, நிறைய வீடுகள், பசங்க நிறைய விளையாடிட்டு இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா பின்னாடி நிறைய விளையாடிட்டு இருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் உள்ள கொடுத்திருக்காங்க. அது இல்லாம நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பார்க் கொடுத்திருக்கோம். சோ ஃபெசிலிட்டி இருக்கு உங்களுக்கு. 30 அடி ரோடு இருக்கு, 24 அடி ரோடு இருக்கு நம்மளதுல. சோ இது ஆனா நீங்க வந்து தார் ரோடு போடல, கான்கிரீட் ரோடே போட்டு கொடுத்திருக்கீங்கல்ல. நம்ம தார் ரோடு போட்டோம்னா இப்ப ஆக்சுவலி நீங்க வீடு கட்டுவீங்க, எல்லாமே வீடு கட்டுற பர்பஸ் தான் நம்ம வாங்கியிருக்கு. சோ வீடு கட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெட்டீரியல் எல்லாமே வெளில டம்ப் பண்ணும்போது உங்களுக்கு ரோடு வந்து டேமேஜ் ஆயிடும். பட் கான்கிரீட் ரோடு அப்படி கிடையாது உங்களுக்கு. நீங்க கலந்து உள்ள மிக்ஸ் பண்ணாலுமே நம்ம ரோடு வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்குமே தவிர்த்து நல்ல டியூரபிலிட்டி நல்லா வர மாட்டேங்குது. சரி, இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி, பெரிய ஆர்ச்லாம் கொடுத்திருக்கீங்க. வேற என்னென்ன அம்யூனிட்டிஸ் உள்ள கொடுத்திருக்கீங்க சார்? இன்டோர் அம்யூனிட்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தேவைகளுக்கான நம்ம என்ன கொடுக்க முடியுமோ மேக்ஸிமம் நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு மேடம். என்னென்ன கொடுத்திருக்கீங்க? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடுக்கு பதிலா நம்ம வந்து கான்கிரீட் ரோடு கொடுத்திருக்கோம். பார்க் கொடுத்திருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்திருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பின்னாடியே பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு பார்க் கொடுத்தது இல்லாம நம்ம டெவலப்பும் பண்ணி மெயின்டெனன்ஸ் ஸ்டில் இப்போ வரைக்கும் மெயின்டெய்ன் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கேமரா கொடுத்திருக்கோம், கிராண்ட் ஆர்ச் கொடுத்திருக்கோம். உங்களுக்கு ஃபுல்லி உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டின்றதால காம்பவுண்டல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்கோம். ஓகே, சரி. இப்போ நான் இங்க வந்து வீடு கட்டிட்டேன், என் குழந்தை நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும். என்னென்ன ஸ்கூல்ஸ் இங்க இருக்கு? ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரும்பாக்கம் போற வழியில HCL இருக்கு உங்களுக்கு. HCL இருக்கு, குளோபல் அத்தினா ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு. டுவர்ட்ஸ் நீங்க வந்து காரணை போற வழியில வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் இன்டர்நேஷனல் வேலம்மாளே இருக்கு. எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு அது? கரெக்ட்டா இங்க இருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர். கரெக்ட்டா காரணை ஜங்ஷன்ல இருக்கு உங்களுக்கு. ஓகே, இன் கேஸ் எங்களுக்கு பஸ் உள்ளவே வந்துட்டு போனா பஸ் வருதா? ஸ்கூல் பஸ் எல்லாமே அவேலபிள் தான். உள்ளவே வருதா? உள்ளே வருது. நம்ம கம்யூனிட்டி உள்ளே வந்து உள்ளே போகுது உங்களுக்கு. ஏன்னா வந்து நான் தான் சொல்லிட்டேன் மேடம், ஸ்ரீ சாய் நகர் ஆல்ரெடி இருக்காங்க, 150 வீடு இருக்கு உங்களுக்கு. நீங்க குட்டீஸ் எல்லாமே பின்னாடி விளையாண்டதா இருக்காங்க. இதுலயே நீங்க தெரிஞ்சீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருந்தாலும் நாங்க கேப்போம், நீங்க சொல்லணும். கண்டிப்பா. ஓகே, சரி. அப்ப காலேஜஸ்னு பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே வேலம்மாள்ல வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பெரும்பாக்கம் போனீங்கன்னா பெரும்பாக்கத்துலயும் உங்க 4-5 காலேஜ் இருக்கு. சத்யபாமா இருக்கு, சென்ட் ஜோசப் இருக்கு. சொல்ல போனா நிறைய இருக்கு. நாங்க சொல்லணும், விரல் விட்டு சொல்ல தேவையில்லைங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு காலேஜஸ், அவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு. இவ்வளோ போல அந்த அளவுக்கு இருக்காமா. அதனாலதான் நிறைய பசங்க வந்து இங்க விளையாடிட்டு ஸ்கூல் போயிட்டு ஈஸியா வந்து விளையாடுற மாதிரி இருக்காங்க. இல்லைன்னா இவ்வளோ வீடுகள் வந்தே இருக்காது. நீங்க மாண்டேஜ்ல
பாப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடு இருக்கு. இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸே பாத்தீங்கன்னா A பிளாக் C பிளாக் வரைக்கும் DEF வரைக்குமே இருக்கு. அவ்வளவு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, இண்டிவிஜுவல் வில்லாஸ் இருக்கு. இங்க வந்து சின்ன சின்ன வீடு இல்லைங்க, எல்லாமே பங்களா டைப்ல கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஹைஃபை சொசைட்டி, அண்ணா நகர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது ஒரு அடுத்த அண்ணா நகர், அடுத்த டி நகர் அந்த மாதிரி வரும் போல இருக்கு. ஏன்னா இதோட டெவலப்மெண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2 to 3 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து அப்ரிஷியேட் ஆகும் நம்ம லேண்டுமே. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு நியர்லி. அடுத்த क्वेश्चन அதுதான் கேட்கலாம்னு இருந்தேன். இப்போ நியர்பை பஸ் ஸ்டாண்ட் என்ன இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, மெட்ரோ எங்க இருக்கு அது மட்டும் சொல்லுங்க. பஸ் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ள சாய் நகர் பஸ் ஸ்டாப்னே இருக்கு உங்களுக்கு. பஸ் ஃபெசிலிட்டி வந்து அதாவது அந்த ஆர்ச் இருந்தது அதுதான் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் தான் உங்களுக்கு. அடுத்து ஒரு கார்னே இங்க இருந்து நீங்க ஒரு 500 மீட்டர் போனா கார்னே உங்களுக்கு டெப்போ ஆக்சுவலா அது. ஓகே, பஸ் டிப்போவே இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி வந்து தாம்பரம் வந்து 105 மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து 25 மினிட்ஸ்ல போயிடும். ஓகே, டிராஃபிக் இருந்தா 30 மினிட்ஸ், டிராஃபிக் இல்லனா 20 to 25 மினிட்ஸ் குள்ள போயிடலாம். சரி, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை சொல்லிட்டீங்க. மெட்ரோ எங்க இருக்கு? இப்போ வந்து நீங்க இடம் வாங்குறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட விட்டுருங்க, மெட்ரோக்கு பக்கத்துல வாங்குறீங்கன்னா நீங்க தாங்க கோட்டீஸ்வரன். நீங்க தான் ஊருக்குள்ள எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் சுத்திட்டு வரலாம், டிராஃபிக் எல்லாம் போலாம், ஏசில குளுக்குளுன்னு போய் குளுக்குளுன்னு வரலாம். அதுதான் மெட்ரோக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய ஹைலைட். மெட்ரோ எங்க வருது? மெட்ரோ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி சுத்தி 2 இது இருக்கு மேடம். 2 மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. ஒன்னு நியரஸ்ட் உங்களுக்கு பிளேஸ்னு பாத்தீங்கன்னா பெரும்பாக்கம் மேடம். ஓகே, இங்க இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3.2 கிலோமீட்டர் வர்க்கிங் நடந்துட்டு இருக்குல்ல இப்போ. ஆமா மேடம், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. தென் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நாவலூர் அப்புறம் சிறுசேரி. ஓகே, இது நாவலூர் சிறுசேரி இங்க இருந்து ரொம்ப நியர்பை இல்ல? இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஜஸ்ட் நீங்க பைக் எடுத்துட்டு போய் 5 கிலோமீட்டர்ல விட்டுட்டீங்கன்னா சிட்டிக்குள்ள எங்க வேணாலும் போலாம். இங்க இருந்து மீஞ்சூர் வரைக்குமே போலாம், அங்க இருந்து ஆலந்தூர் எப்படி வேணாலும் போலாம். எந்த ஏரியாக்கு போறதா இருந்தாலும் மெட்ரோ வந்துச்சுன்னா நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. அப்ப ஐடி செக்டர் ஒர்க் பண்றவங்க இங்க இடம் வாங்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. எல்லாமே வந்து ஐடி பீப்பிள்ஸ். அது பார்த்தாலே தெரியுது, வீட பார்த்தா எல்லாம் பங்களா டைப்ல கட்டி வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் பாக்கும்போதே தெரியுது. ஓகே, எத்தனை வருஷத்துக்கு டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 இயர்ஸ்க்கு டைட்டில் டாக்குமெண்ட் இருக்கு. 50 இயர்ஸ்க்கு இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து CMDA பிளஸ் ரேரா ப்ராஜெக்ட். ஓ, இது DTCP இல்லங்க, இது CMDA, சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்குறோம். நான் DTCP அப்ரூவ்டு நினைச்சிட்டேன். பாட கடவுளே. பாத்தீங்கன்னா CMDA லொகேஷன். CMDA ரேரா அப்ரூவ்டுமா? ஓகே, நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் சேலையூர் மேடம். சேலையூர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். சரி, அப்ப லோன் எந்தெந்த பேங்க்ல கிடைக்கும்? இல்ல நீங்க சொல்ற பேங்க்ல தான் வாங்கணுமா, நாங்க போடுற பேங்க்ல போய் வாங்கிக்கலாமா? நம்மளது வந்து டை அப் இருக்காங்க மேடம். டை அப் வந்து பாத்தீங்கன்னா HDFC, ICICI பேங்க் இருக்கு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா IDB பேங்க் இருக்கு, IDFC பிளஸ் பேங்க் இருக்கு. எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்ரூவல் தான் நம்மளது. நீங்க ஜஸ்ட் உங்களோட ஃபைல் கொடுத்தாலே ஒரு 1 வீக்லயே நம்ம ப்ராசஸ் APF அப்ரூவல். ஆமா. ஓகே, சரி, இன் கேஸ் நான் உங்கள நம்ப மாட்டேன், நானே செக் பண்ணிக்கிறேன், நானே பேங்க் லோன் வாங்கிக்கிறேன்னா நாங்க எங்க இஷ்டத்துக்கு பாத்துக்கலாமா? இல்ல நீங்க அங்கலாம் போக கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டீங்கல்ல? அந்த மாதிரிலாம் கிடையாது மேடம். நாங்க எங்க இஷ்டம், எங்களோட வந்து ஃபிளெக்சிபிலிட்டி தான் மேடம். ஓகே, சோ அதனால நீங்க எப்படி சொல்றீங்களோ நம்ம அந்த இதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன். ஹாய் குட்டீஸ். ஹாய், நீங்க எங்க இருக்கீங்க? இங்க தான் ஸ்ரீ சாய். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஸ்ரீ சாய் நகர். ஸ்ரீ சாய் நகர். இங்க என்ன பண்றீங்க? இங்க நிறைய இடம் இருக்கு விளையாடுறதுக்குன்னு வந்தோம். ஓகே, அங்க இருந்து இது நடந்து வர தூரம் தான் இல்ல? ஆமா. அப்படியே ஜாலியா வந்துட்டீங்க. சரி, நீங்க வீடு கட்டிங்க எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகுது. 2 to 3 இயர்ஸ் ஆகுது. தண்ணி எல்லாம் குடிக்கிறதுக்கு நல்லா வருதா? மழை பெய்யுது இல்ல, ஃப்ளட் வருது இல்ல, அப்ப இங்க தண்ணி நிக்குதா வெளியில போக முடியாத அளவுக்கு? எப்படி இருக்கு? இட்ஸ் குட். ஓகே, ஸ்கூல் பஸ்லாம் உள்ள வருதா? வருது. எத்தனை ஸ்கூல் பஸ் வருது? நிறைய வருது. அமிதஸ்ட், ஆர்கிட்ஸ் எல்லாமே வருது. ஓகே, நீங்க யார் யார் என்னென்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க? பக்கமே இருக்கா? ரொம்ப கிட்டவா? தாழம்பூர். பஸ் வந்து உங்களை இங்க கூட்டிட்டு போயிடுதா? உங்க அண்ணா மாமா யாராவது காலேஜ் படிக்கிறாங்களா? காலேஜ் அப்ப பக்கத்துல இல்லையா? வேல்ஸ் வித்யாசம் காலேஜ் இருக்கு. காலேஜ் டென்டல் காலேஜ் ஆல்சோ தேர். ஓகே, சரி, இப்போ வேற யாராவது உங்கள மாதிரி கிட்ஸ் ஓட அப்பா அம்மா பாப்பாங்கல்ல, இந்த இடம் வாங்கலாமா? பிரெஃபரபிளா? கிட்ஸ் தானே, உண்மையை சொல்லணும். நல்லா இருக்குது, தண்ணி நல்லா இருக்கு, ஸ்கூல் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கா? ஓகே, இதை விட வேற என்னங்க வேணும்? பெரியவங்க சொல்றது கூட பொய்யா இருக்கும், குழந்தைங்க சொல்றது பொய்யா இருக்குமா? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் இடம் வாங்குங்க, வீட கட்டுங்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்க. நன்றி, வணக்கம், பாய். அட் லாஸ்ட் பிரைசஸ் என்னன்னு சொல்லுங்க. அதாவது கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கு, மெட்ரோக்கு ரொம்ப 5 கிலோமீட்டர்ல இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துல நம்ம வந்துடலாம். தாம்பரத்துல இருந்து பஸ் ஸ்டாண்ட் டிப்போ இங்க பக்கத்துல இருக்கு, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பக்கத்துல இருக்கு, சூப்பரா ரோட் போட்டிருக்கீங்க, ஃபுல்லி காம்பவுண்டட், அது எல்லாமே நல்லா இருக்கு. இன்னர் அம்யூனிட்டி அவுட்டர் அம்யூனிட்டி எல்லாமே இருக்கு. ரேட் நல்லா இருக்கா? ரேட் மட்டும் சொல்லுங்க கரெக்டா. ரேட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நெகோசியேஷனே கேட்க கூடாது, அந்த மாதிரி ஒரு ரேட் சொல்லணும் மேடம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேட் வந்து 4999 மேடம். ஓகே, செல்லிங் பிரைஸ் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நீங்க வாங்க,
நேரா வாங்க, நீங்க ஃபேமிலியோட வாங்க, வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ் கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பெஸ்ட் பிரைஸ் எங்க சேனலுக்காக பண்ணி கொடுத்துருவீங்களா? ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ பண்ணலையோ அதை விட்டுருங்க. என் சேனல் பேர் சொல்லி கொஞ்சம் நெகோசியேஷன் வாங்கிக்கோங்க. நீங்க கொஞ்சம் நல்லாவே பண்ணி கொடுத்துருங்க பிரதர், எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. பேர் சொன்னதானே எக்ஸ்ட்ரா கூட நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். ஜெயஸ்ரீ வாழ்க அப்படி சொல்லிடலாம். சரி, உங்களுக்கு எத்தனை ஃபேசிங்ல வச்சிருக்கீங்க? என்னென்ன ஃபேசிங்ல வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட வந்து 4 ஃபேசிங்குமே இருக்கு மேடம். ஈஸ்ட் இருக்கு, வெஸ்ட் இருக்கு, நார்த் இருக்கு, சவுத் இருக்கு. ஓகே, உங்க வாஸ்து பிரகாரம் எல்லா இதுமே இருக்கு. கார்னர் பிளாட்ஸ் இருக்கா? கார்னர் பிளாட் நம்ம கிட்ட அவேலபிள் தான். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவீங்களா? இல்ல, அந்த மாதிரி சார்ஜஸ் நம்ம கிட்ட கிடையாது. நிஜமா? வீடியோல சொல்லிட்டு பின்னாடி வந்தா சொல்ல கூடாது. அந்த மாதிரி எக்ஸ்டென்ட் சார்ஜஸ் நம்ம கிட்ட கிடையாது. இப்போ எவ்வளவு ரூபாய் அட்வான்ஸா கொண்டு வந்தா மீதி எங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க? நம்ம एक्चुअली புக்கிங் அமௌண்ட் 1 लाख மேடம். ஓகே, ஓகேங்களா? புக்கிங் அமௌண்ட் 1 लाख கொடுத்தா நம்ம வந்து ஓவரால் அமௌண்ட்ல இருந்து 90% வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். மார்க்கெட் வேல்யூல இருந்து மார்க்கெட் வேல்யூல இருந்து 90% லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்களா? ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்களா, அது கொண்டு வந்து கொடுத்துட்டு லோனை போட்டுட்டு நீங்க இடத்த வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நீங்க இடம் வாங்கி இந்த லோனை கட்டி முடிக்கிறதுக்குள்ள இது 3 மடங்கு 4 மடங்கு அப்ரிசியேஷன் ஆகும். அவர் சொல்றாரு நம்பாதீங்க, நான் சொல்றேன் நம்புங்க. ஏன்னா அவ்வளோ வீடுகள் இருக்கு. மெட்ரோ 5 கிலோமீட்டர்ல இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நான்லாம் சொல்றது கூட நம்பணும்னு அவசியம் கிடையாது. வந்து செக் பண்ணுங்க. ஒரு பைக் எடுங்க, ஒரு கார் எடுங்க, அப்படியே சுத்தி வாங்க. இந்த இடம் எவ்வளவு அப்ரிசியேஷன் ஆயிருக்குன்னு பாருங்க, எவ்வளவு பெரிய பங்களாஸ் இருக்குன்னு பாருங்க. அதை பாத்தீங்கனாலே உங்களுக்கே அப்பா இந்த இடம் நல்ல வர்த் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புக் பண்ணிடுவீங்க. புக் பண்ணிட்டு வீடு கட்டிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு என்ன கூப்பிடுங்க பிரதர். இன்கேஸ் நான் ஃபாரின்ல இருக்கேன், எங்க அப்பா அம்மாக்காக நான் வீடு வாங்குறேன், நீங்க கட்டி கொடுங்க அப்படின்னா நீங்களே கட்டி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மேடம். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கட்டி தரீங்க? ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 2400 ரூபீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆர்க்கிடெக்சர் ஹவுஸ், நார்மல் ஹவுஸா? ஆர்க்கிடெக்சர் தான். 2400 க்கு ஆர்க்கிடெக்சர் ஹவுஸே கட்டி தரீங்க. பிளானிங்லாம் எங்க இஷ்டம், வாஸ்து பிரகாரம் நீங்க எப்படி சொல்றீங்களோ அதுக்கு தவிர நம்ம பிளான் போட்டு கொடுத்துறோம். பிளஸ் டி ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துறோம். நீங்க அதை நீங்க செக் பண்ணிட்டு நம்ம கிட்ட நீங்க வரலாம். ஓகே, இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வரும் அப்படின்றத இது கொடுத்துருவீங்க. ஓகே, 50 வருஷத்துக்கு டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் இருக்கு. 90% வரைக்கும் மார்க்கெட் வேல்யூக்கு லோன் தராங்க. நிறைய வீடுகளுக்கும் அபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவுல இருக்கு. சூப்பரான ஒரு சைட். நான் வாங்கினா இப்படித்தான் ஒரு இடத்துல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, பிரைம் லொகேஷன்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹரிதம்ஸோட ப்ரைடுல வாங்க. நீங்களும் ப்ரௌடா ஃபீல் பண்ணலாம். ஜி இப்ப சொன்னதை அதே மாதிரி நடத்தி கொடுத்துடணும் ஜி. எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நல்ல ஒரு நெகோசியேஷனும் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். தேங்க்யூ சோ மச். வீடு வாங்கிட்டு இடம் வாங்கிட்டேன்னு சொல்லுங்க. அதை விட சந்தோஷம் வேற எதுவும் எனக்கு இல்ல. வாழ்க நிலத்துடன், இடத்துடன், வீடுடன்.